Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட ஒரு சிம்பிள் அண்ட் குயிக் ஒரு வின்டர் மேக்கப் லுக் தான் நான் வந்து காட்ட போறேன். சோ இந்த மேக்கப் லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானா இது ட்ரை பண்ணது தான். ரொம்ப நல்லா ஸ்கின்ல வந்துட்டு எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. கவரேஜ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, பட் நல்ல ஒரு க்ளோ, ஒரு டிண்ட் அண்ட் கிளாஸ் சைன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதான் அந்த வீடியோ வந்து காட்ட போறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதே லுக் ரீக்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஃபேவரட் லுக் நீங்கள் வந்து போய்க்கிறீங்க. என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருக்கிறீங்க, இப்போ தான் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர் என்னோட இந்த லுக் பார்த்துட்டு எப்படி இருக்கிறதுங்கிறத கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. நான் ஆல்சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க எனக்கு வந்துட்டு. ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோன்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்க்ரீனும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ மேக்கப் தான் நான் டேரெக்டாக நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வராது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிபி க்ரீம் ஒரு டிண்டட் மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரோ க்ரீம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியோட லூமி க்ரீம், ஸோ இதான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு மாய்ஸ்சரைசர் வித் ஹைலைட்டர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், ஒரு இலிமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் மாதிரி ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, நான் ஷைனி, நான் க்ரீஸி, உங்களுக்கு நல்ல ஒரு சப்டிலான சிம்மர் தான் இது வந்துட்டு. இதை பற்றி ஒரு ரிவ்யூ நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சப்டிலான சிம்மர், அதனால் ஸ்கின்னுக்கு போடாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி ஒரு செப்பரேட் ரிவ்யூ நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி கவரேஜ் பண்ணுற மாதிரி உள்ள ப்ராடக்ட்லாம் எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல. ஒரு டக்குன்னு இந்த வின்டருக்கு நல்லா பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இது தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ், நான் வந்துட்டு ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ லிப் அண்ட் சீக் டிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லவ் அர்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபாட் அப்படிங்கிற ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஈவன் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஐ ஷேடோ மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட சீக்ஸில் நான் டாட்டாக வச்சுட்டு நான் வந்துட்டு என்னோடய ஃபிங்கர்ஸில் நான் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு நான் ஃபவுண்டேஷன், கன்சிலர் இந்த மாதிரி எதுவுமே நான் வந்துட்டு போடலை. பிகாஸ் எனக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளஷ்டு லுக் தான் எனக்கு வந்துட்டு வேணும். ஒரு டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் ஸ்கின்னில் இருக்கிறதும் ஒரு அழகு தான். அதில் ஜஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளஷினஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐ ஷேடோவாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நோஸில் அண்ட் ஆல்சோ இந்த சீக்ஸ்லேயும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. ப்ரெஷ் அந்தளவுக்கு இதுக்கு தேவையில்லை. ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபிங்கர்ஸோட நேச்சுரலான ஹீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வார்ம்த் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். ஸோ இதை நான் ஸ்கின்னில் வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ளஷ்டு லுக் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமி மேட் ஃபினிஷ் கொடுக்கும். லிப் அண்ட் சீக் டிண்ட்லேயே நிறைய விதமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. லைக் லிக்யூட் மாதிரி இருக்குது, க்ரீம் மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஷிம்மர் மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது போய்க்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அந்த லவ்வத்தோட மல்டிபாட் தான் யூஸ் பண்ணுறேன். இது லிப்ஸ், சீக்ஸ், ஐலிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸுக்கும் சீக்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணலை. பிகாஸ் லிப்ஸுக்கு வந்து நான் வேறு ப்ராடக்ட் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் நல்ல ஒரு க்ரீமி மேட் ஃபினிஷ் உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகுது. ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, ட்ரை அவுட் பண்ணல, நல்ல ஒரு கலர் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு கேரும் கொடுக்குது உங்களுக்கு. இது ரொம்ப ஒரு நியூடிஷ் மாவி ஷேட், இது வந்து கிஸ் அண்ட் டெல் அப்படிங்கிற ஒரு ஷேட் இது வந்துட்டு. ஸோ இதான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதான் என்னோடய செகண்ட் ஸ்டெப். ஸோ இதை என்னோட ஐஸுக்கும் நான் நல்லாவே ஐலிட் ஃபுல்லாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா காஜல். ஸோ காஜல் வந்துட்டு ஏன் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த வின்டரில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கண் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்காது, ஒரு டல்லாக காட்டும் உங்களுக்கு. ஸோ காஜல் வந்து வாட்டரில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 ஸ்வைப்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஐஸை வந்து நல்லா டிஃபைன் பண்ணி நல்லா பார்க்கவே நல்லா பியூட்டிஃபை பண்ணுது. உங்களுக்கு ஐஸ் பார்க்க நல்லா ஒரு பிரைட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ காஜலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபேஸஸ் கனடா மேக்னடைஸ் காஜல் இருக்குது, லாக்மியில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்லா சூப்பரான காஜெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஹை அண்ட் போகிறண்டா கூட நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் லாங் ஸ்டேயிங் பவர் இன்னுமே வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் சுகர். இந்த ஹெவி டியூட்டி கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பெலோரா பாரிஸோட அதில் ஒரு காஜல் இருக்கும், அதெல்லாம் 500, 600, 700 வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேஸஸோட அல்டைம் ப்ரோ ஃபேஸஸ் கனோட அல்ட்ரைம் ப்ரோ காஜல் ஜெல், இன்டென்ஸ் ஜெல் காஜல் நினைக்கிறேன், அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரிஃப்ளேமோட ஆன் கலர் ரிட்ராக்டபிள் காஜல் ஐனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது போத் காஜல் ஐனர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட வாட்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் காஜல் மட்டும் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் நான் போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப வேணாம், இது அவ்வளோ க்ரீமியாக க்ளைட் ஆகும், டீசன்ட் ஸ்டேயிங் பவராக இருக்கும், நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுக்கும். ஐஸுக்கு இன்டென்ஸாகவே நல்ல ஒரு கலர் பே ஆஃப் உங்களுக்கு ஆட் பண்ணி நல்லா விசிபிளாக ஒரு பிரைட்டர் லுக்கிங் ஐஸ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதோட வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வாட்டர் லைனில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ
ஸோ இந்த மாதிரி டியர் டக்ட் ஃபுல்லாக கொண்டு போக வேணாம், கொஞ்சம் டியர் டக்ட்லேருந்து தள்ளி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. இப்போ வாட்டர் ஐஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலும் அதரைஸ் இருக்குனாலும் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கிறோம், உங்களுக்கு லாங் ஸ்டே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லேசஸ்லேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறோங்க, லோயர் லேசஸில் கொஞ்சம் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் காஜல் உள்ளே உங்களுக்கு வாட்டர் லைனில் அழிஞ்சாலும் அந்த லேஸில் வந்துட்டு ஸ்க்ரிபிள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்துட்டு காஜல் ஸ்டே ஆகி உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ இப்போ நான் கண்ணுக்கு வந்து நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிவியாவோட ஃப்ரூட்டி ஷைன் அப்படிங்கிற ஒரு லிப் பாம் வந்து செரி ஷைன் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து என்னோட லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு டிண்டட் லிப் பாம். ஸோ கலர் அண்ட் கேர் ரெண்டுமே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இது நல்லா அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு லிப் பாம், ஒரு சப்டிலான சைன் அண்ட் ஷிம்மர் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் கலர் கொடுக்கும், நல்ல ஒரு கேரும் உங்களுக்கு வந்துட்டு பண்ணும். லிப்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரை சாப் லிப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் ஒரு கிளாஸும் போட போகிறேன். பிகாஸ் இந்த விண்டருக்கு வந்து நல்ல ஒரு டார்க் லிப், கிளாஸி லிப்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு டார்க் கிளாஸி லிப் மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் வந்து கொண்டு வர போகிறேன். ஆல்ரெடி இது ஒரு டார்க் ஷேட் செரி ஷைனுங்கிறது. இதுக்கு மேலே நான் ஒரு மீடியமான ஒரு லிப் கிளாஸ் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். லிப் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த மிஸ் கிளார்லேருந்து பார்த்திங்கன்னா மேட் அண்ட் பியர்லி லிப் கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஈஸி ஜூஸி கிளாஸி லிப்ஸுங்கிற டுட்டோரியல் பண்ணியிருப்பேன். அதான் சேம் வந்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ அதை நான் கொஞ்சமாக எடுத்து பார்த்திங்கன்னா நான் லிப்ஸில் அந்த டிண்டட் லிப் பாம்க்கு மேலே நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுக்கும், நல்ல கலர் பே ஆஃப் உங்களுக்கு கொடுக்கும், வெரைட்டி ஆஃப் ஷேட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, நல்ல ஒரு ஷைன் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறங்க. இன்டர்வலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிப் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ரீடச்சப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லிப் பாம் வந்து ஒரு 1 மினிட் கூட ஆகாது, ஒரு 1.5 மினிட் தான் ஆகும். லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து லிப் கிளாஸ் போடும்போது நல்ல ஒரு கிளாஸி, நல்ல ஒரு பவுட்டி, ஒரு ஃபுல்லோ லுக்கிங் லிப்ஸ், ஒரு ப்ளம்பி லிப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி தான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஸோ இது நல்லா இருக்கும் இந்த லிப் கிளாஸ் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் லிப் கிளாஸில் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு லிப் கிளாஸ் உங்களுக்கு டீசென்ட் ஸ்டேயிங் பவராக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபார்மாக இதில் வந்து இருக்குது. லிப்ஸை ட்ரை அவுட் பண்ணாது, இன்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு கலர், மாய்ஸ்சர், ஷைன் அண்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து. மேட் ஃபினிஷ் மீன்ஸ் ஒரு மேட் கிளாஸ், மேட்டும் கிளாஸும் மாதிரி உங்களுக்கு ஷிம்மர் இல்லாமல். ஸோ பட் நல்ல ஒரு ஷைனும் இதுவும் கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் லிக்விட் ஹைலைட்டரும் போய்க்கலாம், ஸ்டிக் ஹைலைட்டரும் போய்க்கலாம். நான் ஹைலைட்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் மெட்டாலிக் ஹைலைட்டர் தான், அந்த ஒரு பவுடர் ஹைலைட்டர். பட் நல்ல ஒரு க்ரீம் டு பவுடர் ஃபார்முலா மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரீமி பவுடர் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி நல்லா உள்ளேருந்து ஒரு க்ளோ அண்ட் மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு இது கொடுக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஹைலைட்டர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அப்ளை பண்ணலை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் நான் வந்துட்டு என்னோடய ஃபேஸில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். எந்த இடத்துல ஸோ அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா என்னோடய டிப் ஆஃப் த நோஸில். ஸோ கொஞ்சமாக என்னோடய ஃபிங்கர்ஸில் வச்சு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய சீக் போன்ஸில் ஸோ நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக கியூபிட்ஸ் பவுல், அவ்வளோதான். நான் வேறு எங்கேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கல. ஸோ இது நல்லா மெல்ட் ஆகும். அப்படியே கொஞ்சமாக ப்ரௌ போன்லேயே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இது ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பவுடர் செட் பண்ணிக்கிறங்க. அந்த லூமி க்ரீம் இல்லுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் போட்ட பிறகு கொஞ்சமாக பவுடர் செட் பண்ணிக்கிறங்க. இல்லை உங்களுக்கு விண்டரில் வந்துட்டு கொஞ்சம் காம்பினேஷனாக போயிடுது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஃபேவரட் லுக் விண்டரில் வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணலாம். ஒரு வெளியே போனால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு வெக்கேஷன் போனால் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஹெட் பேண்ட் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிறோங்க. அது வந்து மேக்கப் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ ஹைலைட் நான் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காஜல் ஆர் ஐலைனர் ஏதாவது எடுத்துக்கிறேங்க. நல்ல ஒரு பென்சில் காஜல் ஆர் பென்சில் ஐலைனர் எடுத்துக்கிறேங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் மேப்ளின்ற கொலோசர் காஜல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை கொஞ்சமாக அப்பர் லாஸ்ட் லைனில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்மோக்கினஸ் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அந்த கண்ணையும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ், ஒரு நேச்சுரல் ஸ்மோக்கினஸ் எனக்கு வந்து கிடைக்கும். நான் லோயர் லாஸ்ட் லைனில் அப்ளை பண்ணல, அப்பர் லாஸ்ட் லைனில் அவுட்டர் கார்னர் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ஸ்மஜர் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ இதனால் நல்ல ஒரு லைட் ஸ்மோக்கினஸும் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். விண்டர் கண்டிப்பாக அந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஃப் யூ ஹேவ் டூ மச் பிக்மெண்டேஷன் ஆர் டூ மச் டார்க் ஸ்பாட் இன் யுவர் ஸ்கின்
அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு பேஸ் ஏதாவது போட்டுக்கிறோங்க. ஒரு லூமி க்ரீம் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு கன்சீலர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் க்ரீம் ஏதாவது போட்டு நீங்கள் அதுக்கு மேலே கன்சீலர் இந்த மாதிரி போட்டு உங்கள் பிக்மெண்டேஷன் ஸ்கின் கலர் கன்சிலர் நீங்கள் போட்டு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது போட்டு ஹைட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு இல்லை, எனக்கு அந்தளவுக்கு கவரேஜ் தேவைப்படாதனால நான் வந்து சிம்பிளாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் ஐ திங்க் இந்த லுக் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நல்ல ஒரு ஈஸி அண்ட் குயிக் ஒரு வின்டர் டே டைம் மேக்கப் லுக். நல்ல ஒரு ஃப்ளஷ்டு சீக்ஸ், நல்ல ஒரு க்ளாஸி லிப்ஸ், நல்ல ஒரு சப்டிலான ஒரு காஜல் போட்ட ஒரு கண். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் வந்து நான் ஃபில் பண்ணலை. ப்ரௌஸ் வந்து எனக்கு நேச்சுரலாகவே இருக்கட்டும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பென்சில் ஐப்ரோஸ் ஆர் ஐ ஷேடோ இல்லைனா ப்ரௌ பவுடர் வச்சுட்டு நீங்கள் ப்ரௌஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்பார்ஸ் ஏரியாவில் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அது ஃபில் பண்ணலை, நேச்சுரலாகவே எனக்கு வந்துட்டு இருக்கட்டும். ஸோ வந்துட்டு இப்படி தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த லுக் பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு தெரியப்பட சொல்லுங்கள். இது கேர்ள்ஸ் உமன் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பாய்ஸ் வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் போடுறதுனால கூட போட்டுக்கலாம். அது வந்துட்டு உங்கள் விருப்பம். பட் கேர்ள்ஸ் உமன் மஸ்ட் இது வந்து ட்ரை பண்ணலாம். இதே ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி போடலாம் போடலாம். இல்லை உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைக்கா, அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு நைக்கா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் வாங்க சொல்லி. ஸோ பிகாஸ் அதில் வந்துட்டு அடிக்கடி ஆஃபர் போகும், நல்லாயிருக்கும். ப்ராடக்ட்டும் ஒரு ஆத்தென்டிக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். மற்ற இதுலேயும் இருக்கும். மோஸ்ட்லி ஐ கேன் பர்ச்சேஸ் த ப்ராடக்ட் ஃப்ரம் நைக்கா. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நைக்கா அண்ட் அமேசான்ஸில் வந்துட்டு பிக் பண்ணுவேன், அதனால் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதர் ஃப்ளிப்கார்ட் பர்பிளில் இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணி ஆஃபரில் நீங்கள் வந்து வாங்கியிருந்தா. பர்பிளில் கூட இப்போ சேல் போய்கிட்டு இருக்குது. 23rd வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கூட ஆஃபரில் இருந்தால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒன் மோர் ஸ்டெப் மட்டும் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன மஸ்காரா இருக்குதோ அதை அப்ளை பண்ணிக்கிறோங்க. நான் மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐஸோட அவுட்டர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மிடில் அண்ட் அவுட்டர் கார்னர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்னர் கார்னர் கொண்டு போகலை. ஸோ இதனால் எனக்கு நல்ல ஒரு விங்டு எஃபெக்ட் கிடைக்கும். ஐஸ் வந்து என்லார்ஜாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ 2 கல்லையும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சேம் லைக் தட். ஸோ நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா விகிள் பண்ணிக்கிறேங்க. நல்ல ஒரு 3 to 4 கோட்ஸ். நல்லா இன்னுமே ஐஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸ்மால் ஐஸ், ஹூடர் ஐஸ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஐஸ் வந்து இன்னுமே உங்களுக்கு ஓப்பன்டப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ லோயர் லேஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. அது வந்து மறந்துடாதீங்க. சம் பீப்புள் லோயர் லேஸ் ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க. லோயர் லேஸஸ் வந்து அப்ளை பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் பார்த்தது வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ லோயர் லேஸஸில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னுமே வந்து ஐஸை வந்து நல்லா ஓப்பன்டப்பாக உங்களுக்கு வந்துட்டு காட்டும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ லுக்கு இதுதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கிறனால அடிச்சிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் செட்டிங் ஸ்ப்ரே எனக்கு வந்துட்டு பண்ணலை. பிகாஸ் கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் எனக்கு சீக்கிரம் வந்து ஆயிலி ஆகாது. எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக போயிடும். டீ ஜோன்ஸில் மட்டும் ஆயிலி ஆகும். அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆயிலி ஆகும். மற்ற இடமா ட்ரை பேஸ் தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இதாக இருக்குதுன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து தாராளமாக அடிச்சிக்கலாம். ஈவன் ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். ஒன்ஸ் அகைன் இந்த லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக் காய்ஸ். ஸோ இப்படி தான் இருக்குது. என்னோடய ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு சப்டில் அண்ட் ஓப்பன் டப்பான ஒரு ஐஸ் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு க்ளாஸி லிப்ஸ். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் லுக். கவரேஜ் அந்த அளவுக்கு இல்லை, பட் நல்லா பார்க்க ஒரு நேச்சுரலாக ஃப்ளஷ் லுக் அவங்களுக்கு இருக்கும். இந்த விண்டருக்கு ஏற்ற லுக் அவங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் ஸ்கின் டைப்புக்குள்ளே சேர்த்து அந்த மாதிரி போகலாம். நான் அப்ளை பண்ண ப்ராடக்ட் எல்லாமே மீடியம் டு டஸ்கி இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஷேடு வந்து சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு என்ன ஷேடு பிடிச்சிருக்கோ, நம்மளாம் க்ரியேட் பண்ணிக்கிற ஷேடு தானே. ஸோ என்ன லிப் ஷேடு எது வேணாலும் உங்கள் ஸ்கின் டைப், உங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளது நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் காய்ஸ்.